சரி, இன்றைக்கி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. தலைப்பு வேணால் வாழ்த்து அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? அவருடைய பொதுவாக எல்லா நிருபத்துலேயும் பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து அவருடைய கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தில் முடிப்பார். இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கார். முதல் 2 வசனங்கள் தலைப்பு வாழ்த்து அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. 1ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவ சபைக்கும் தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. முதல் வசனம் பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த 1 கொரிந்தியர் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலும் சொஸ்தேனே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நிருபத்தை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலும் தீமோத்தேயும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா? அதை இன்ட்ரடக்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2ஆம் நிருபத்தை எழுதுறது பவுலும் தீமோத்தேயும். மெயினான ஆள் பார்த்தீங்கன்னா பவுல் தான், சரிங்களா? முதல் வசனம் பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேதுருவில் நம்ம பார்க்குறோம், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், இப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். இப்போது தேவனுடைய சித்தத்தினால்தான் நான் ஊழியக்காரனானே. எனக்கு என்ன ஊழியம் அப்படின்னா அப்போஸ்தலர் ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்குறான்னு சொல்லி அந்த உறுதி இருக்குது பாருங்கள். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ தேவன் எனக்கு என்ன ஊழியத்தை வச்சுருக்காரு, எதற்காக அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த உறுதி ரொம்ப முக்கியம் பாருங்கள், சரிங்களா? இப்போ தேவன் என்ன ஒரு போதகனாக அழைச்சிருக்காரு, சுவிசேஷகனாக அழைச்சிருக்காரு, மெய்ப்பராக அழைச்சிருக்காரு, அப்போஸ்தலராக அழைச்சிருக்காரு. இந்த ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டாருங்க. அந்த உறுதி ரொம்ப ரொம்ப ஒரு ஊழியக்காரருக்கு முக்கியம் பாருங்கள். அதான் தெளிவாக இந்த உறுதியோடு எழுதுகிறார் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோமர்லேயும் சரி 1 கொரிந்தியர் எழுதும்போது அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுல் அப்படின்னு சொல்லி எழுதுவார். இதில் எழுதும்போது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் சீட் கிடச்சோடனே டாக்டர் ஆகிறது கிடையாது. டாக்டர் ஆகும்படி அழைப்பு. 5 வருஷம் 5.5 வருஷம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் ஆகிறோம். அதே மாதிரி தான் அப்போ அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாருன்னா அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக நம்ம தேரணும், சரிங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அப்படின்னு சொல்லி நான் தேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டு எழுதுகிறார் பாருங்கள். அந்த உறுதி ரொம்ப முக்கியம் பாருங்கள். பவுலும் சகோதரன் தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாகனுடைய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறாவது. பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் எழுதுகிறாரு. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. வாழ்த்து எழுதுகிறார். பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவன்னு சொல்லி எழுதுகிறார். அடுத்த பார்த்திங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 5ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. அதான் தலைப்பு, சரிங்களா? 5ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்திங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு பிதாவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறார். இரக்கங்களின் பிதா சொல்லி ஏதாவது நாமங்கள் சொல்லி ஸ்தோத்திரம். குறிப்பு ஒன்று சொல்கிறார் பாருங்கள், சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10 பேர்கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 பேர் 10 விதமான பிரச்சனையை சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாவற்றுக்குமே ஆறுதல் செய்கிறவர் தேவன் தான். அதுக்கு தான் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாதிகள் இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா மனுஷனால் பிரச்சனைகள் இருக்கும், பொல்லாத மனுஷனால் பிரச்சனை வரும், பாசனால் பிரச்சனை வரும். பார்த்திங்கன்னா எத்தனையோ பாடுகள் வழியாக போகிறாங்க. இப்போ எல்லாவற்றுக்குமே தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு நாமம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவன் ஆறுதல் செய்கிற தேவன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா சிலர் பெற்றோர் இழந்திருக்கலாம், பிஸ்னஸ் இழந்திருக்கலாம், தாய் தந்தையர் இழந்திருக்கலாம். பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட வித்தியாசமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்குமே ஆறுதல் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே பார்த்திங்கன்னா ஏசாயா 51:12 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். 4ஆம் வசனம் பாருங்கள்.
தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த நாங்கள் எங்களுக்கு வர உபத்திரத்தினால அந்த உபத்திரத்தினால நாங்கள் மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிறவங்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்கள் இடத்தில் பெருகிறது போல் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. ஸோ ஊழியக்காரர் அப்படின்னாலே பொதுவாக பாடுகள் அதிகமாக இருக்கணும். மற்றவங்களை விட பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாடுகள் பெருகினாலும் ஆறுதலும் தேவனுடைய ஆறுதலும் எங்கள்கிட்ட பெருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பிலிப்பியர் 1:29 நம்ம வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. சொல்லி நம்ம அதனால் திடமானதாக இருங்க, தைரியமாக இருங்க, பயப்படாது இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம திடப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 14:22 நம்ம வாசிக்கிறோம். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நாம் அநேக உபத்திரவன் வழியாக தான் நம்ம என்ன பண்ணோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், தேவன் அப்படியாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா தேவன் எப்படி வேணாலும் நம்மளை ஆறுதல் படுத்தலாம். ஸோ ஜனங்கள் மூலமாக ஆறுதல் படுத்தலாம், இல்லை தேவ வசனத்தின் மூலமாக ஆறுதல் படுத்தலாம், இல்லை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு ஆறுதல் படுத்தலாம். ஸோ தேவன் ஆறுதல் படுத்தணும்னு நினச்சா எப்படி வேணால் ஆறுதல் படுத்தலாம். அதை வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119 நம்ம வாசிக்கிறோம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக உறுதிப்படுத்தும், அது என் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இந்த வசனம் பாருங்கள், இந்த வசனம் நம்ம சொர்வோடு இருக்கும்போது இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது பிரச்சனை போராட்டம் அப்படின்னு வரும்போது தேவ சமூகத்துக்கு நம்ம வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அது மூலமாக வருகிற வார்த்தை நம்ம ஆற்றக்கூடிய தேட்டம் நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு பதைப்பாக இருக்குது, எந்த அளவுக்கு வேதனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை படைத்த தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போது இதுக்கு என்ன தேவை, இப்போ இதுக்கு என்ன கொடுத்து ஆறுதல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அது நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தான் தெரியும் பாருங்கள். சரிங்களா? அப்போ தேவன் எப்படி வேணாலும் ஆறுதல் படுத்தலாம். 6ஆம் வசனம் பாருங்கள், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் பாடுபடுகிறது போல் நீங்களும் பாடுபட்டு செய்யணும், அந்த இரட்சிப்பு உங்களுக்கு பலன் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுடைய இரட்சிப்புக்கு ஆறுதலுக்கும் ஏதுவாகும், அதே மாதிரி நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாடுபடுகிறத போல் நீங்களும் பாடுபட்டு சகிக்கனால அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறத போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியுள்ள நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா விசுவாசிகள் போது எங்களுக்கு எப்படி பாடுகள் வருதோ அதனால் அந்த பாடுகள் வந்தாலும் அதில் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், அதே மாதிரி உங்களுக்கு பாடுகள் வரும்போது நீங்களும் ஆறுதல் அடைகிறீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் அந்த அதில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இடத்துல எழுதுகிறார். அடுத்த பாருங்கள், அதோட கண்டினியூஷன் தான் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதியாக வச்சுக்கலாம். 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 8ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். முதல் 3 லைன், ஆகையால் சகோதரே ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் அடுத்த தலைப்பு. 8ஆம் வசனம் பாருங்கள், ஆகையால் சகோதரே ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோலை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, ஆசியாவில் எங்களுக்கு மிகுந்த உபத்திரவம் இருந்துச்சு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, பிழைப்போங்கிற எனவே உயிரோடு இருப்பாமா அப்படிங்கிறதே அவ்வளோதான், கண்டிப்பாக நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்தளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான பாடு, அந்தளவுக்கு பயங்கரமான போராட்டங்கள், நீங்கள் அவ்வளோதான் இன்னும் சத்துருவோம், இதுதான் கடைசி நாளுங்கிற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னாலும் 9ஆம் வசனம் பாருங்கள்,
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை அறாமல் மருத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். சரிங்களா? எத்தனையோ பாராட்டாங்க. ஸோ எத்தனையோ சாட்சிகளும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். சரிங்களா? அப்போ மரணம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அடுத்தலாம் தேவன் அதில் வந்து அதிலேருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரியான மரணத்தை, அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா அதிலேருந்து தேவன் எங்களை தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தன் சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது யோவான் 17:15 பார்த்தீங்கன்னா, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீடர்களாக ஜெபம் பண்ணும்போது நீங்கள் உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. இப்போ ஒருத்தருக்கு மேலே வந்து பயங்கரமான சத்ருவின் கண்ணிகள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து விண்ணப்பம் பண்ணுகிற ஆட்கள் தேவை. ஸோ அப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ணுகிற ஆட்கள் குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்னா சில தீமைகள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆண்டவர் வந்து அவங்களை எடுத்துக்கொள்வார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை வந்து மனதில் வைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மூலமாக சத்ரு பிரச்சனைகள் மூலமாக வந்து அவங்களுக்கு உயிர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தீமை வர்றதுக்கு முன்னாடி தேவன் வந்து அவங்களை எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர்களுடைய அந்த தீமையிலிருந்து விலக்கி ரட்சித்து காத்து என்ன பண்ணுவார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். இன்னும் அவங்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக வைப்பார். ஸோ அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துக்காக ஜெபம் பண்ணுறார். அதனால தான் ஊழியக்காரர்கள் கேட்குறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம். இப்போ ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கும்படி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ணப்பம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சத்துருடைய சதித்திட்டங்கள் எல்லாம் அதை வந்து தேவன் என்ன பண்ணுவார், முறியடிச்சிருவார். துன்மார்க்குடைய கைக்கு தப்பு வைப்பார். சத்துருவின் சாத்தானுடைய கண்ணிகளுக்கு தேவன் வந்து விலக்கி காப்பார். ஸோ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் செய்கிறார். அதுதான் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:25 சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பல இடத்துல வந்து பவுல் எழுதுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ அந்த மாதிரி வேண்டிக் கொள்ளும்போது என்ன ஆகணும்னா அந்த ஜெப உதவி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உதவி பாருங்கள். அப்போ அதை ஊழியர்களுக்காக யாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் அதை அந்த ஜெபம் வந்து அவங்களை வந்து பாதுகாத்து கொள்ளும் பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்ல ஆயுசு நாட்களை கொடுக்கும். தேவன் வந்து அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்ருவின் கண்ணிகளில் அழிச்சுன்னு அவங்கள வந்து தேவன் வந்து பாதுகாத்துவார். சில வேளைகளில் பார்த்திங்கன்னா பாவியானவரே ஏவுவார். ஸோ இவர்களுக்காக ஜெபம் பண்ணு, இவர்களுக்காக ஜெபம் பண்ணு, இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னு ஜெபம் பண்ணும்போது அப்போ அந்த நமக்கு என்ன சில பார்த்திங்கன்னா ஆண்டவரே ஜெப குறிப்பு கொடுப்பார், இவங்களுக்கு ஆபத்து வர மாதிரி இருக்குது ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சில குறிப்பிட்ட காரியங்களை உணர்த்துவார். அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது நல்லது. சில காரியங்களுக்காக நம்ம என்ன ஜெபம் பண்ணுறது தெரியலன்னா பார்த்திங்கன்னா நம்ம அந்நிய பாஷை அவங்களுக்காக பேசலாம். சரிங்களா? அந்நிய பாஷை பேசும்போது அவங்களுக்கு அந்த ஆவியானவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர் தெரியும், என்ன சாத்தான் கண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஆவியானவருக்கு தெரியும். அப்போ நான் அந்நிய பாஷையில் பேசும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி அவங்களுக்கு வர்ற தீமையிலிருந்து விலக்கி ரசித்து காத்துருவார். சரிங்களா? ஸோ அதான் அந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறார் பாருங்கள், எல்லா மரணத்திலிருந்து ஆண்டவர்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார்னு சொல்லி நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை பாருங்களா. ஸோ எத்தனையோ நம்ம வந்து எத்தனையோ கண்ணிகள் வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி எழுதுகிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊழியர்கள் காலுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள். அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 12 முதல் 14. அந்த 12ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சி எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மனுஷ ஞானத்தின் கூட மாறி நடலை, தேவனுடைய கிருபையினாலே வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உண்மையாக நடந்தேன், நாங்கள் உண்மையாக இருந்தோங்க அப்படின்னு உண்மையாக நடந்தோம், அதுக்கு நாங்கள் எங்கள் மனசாட்சியே எங்களுக்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை, முடிவு பிறந்தும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு லெட்டரில் என்ன எழுதுகிறேனோ அதை வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாளில் கடைசியில் பரலோகத்துக்கு போகும்போது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்போது அந்த கொரிந்து சபையாரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பவுல் மூலமாக தான் நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பவுலும் சொல்வார், இப்போ என் மூலமாக தேவன் இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கொடுத்தாரு. அப்போ பார்த்தா ஒருத்தர் புகழ்ச்சி உண்டாகும், தேவனுக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 15ஆம் வசனம். 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி 24 வரைக்கும் அடுத்த பகுதி, 15 முதல் 24 வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 20ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த 20ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 15 முதல் 24 வரை 20ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு இரண்டாம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியா விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும் உங்களால் லூதியா தேசத்துக்கு வழி விட்டு அனுப்பப்படவும் யோசனையாக இருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் மறுபடியும் உங்களிடத்தில் நான் வருவேன். அப்போ மறுபடியும் முதலாவது உங்கள் இடத்துல வருவேன். வந்ததுக்கப்புறம் உங்கள் ஊர் வழியாக மக்கதோனியா நாட்டுக்கு போவேன் நான். ஸோ மக்கதோனியா நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப வரும்போது மறுபடியும் ரெண்டாவது முறை முதல் வாட்டி வருவேன், மறுபடியும் மக்கதோனியாவுக்கு போயிட்டு மறுபடியும் வரும்போது நான் உங்கள் இடத்துக்கு வருவேன், ரெண்டாவது வாட்டி வருவேன். ரெண்டாவது வாட்டி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்கள் ஊர்லேருந்து மறுபடியும் யூதேயா தேசத்துக்கு போகணுன்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி 17ஆம் வசனம். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ அல்லது ஆமாம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. ஸோ இந்த மாதிரி அவர் பிளான் பண்ணுறார். நான் 2 வாட்டி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸோ அதில் நான் ஒரே மனதாக இருக்கேன், அதில் நான் மாற்றி பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதில் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன், உண்மையாக நான் உங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கேன். நான் மாற்றி சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர்றேன் அப்படின்பா, அப்புறம் வரமாட்டாங்க. நான் இன்னொரு நாள் வர்றேன் அப்படிம்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரல அப்படிம்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பேசலை. உங்ககிட்ட நான் 2 முறை வரும்படியாக நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணதுக்கு தேவனுடைய சித்தத்தின்படியாக நான் செய்ய விரும்புகிறேன் நான். அதுக்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நான் மனசை மாறி பேசலை. ஏன்னா 2 தீமத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2 தீமத்து 2:7 நம்ம வாசிக்கிறோம், தேவன் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு புத்தியை தந்துருவார். ஸோ இந்த நல்ல புத்தி கூர்மை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக டிசிஷன் பிளான் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். நான் 2 மனதாக இல்லை, நான் 2 மனதாக இல்லை, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி மாதிரி இல்லை, நான் கரெக்டாக இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி செய்கிறேன். ஆனால் அதுக்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உங்கள்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல, நான் இப்படி பிளான் வச்சுருக்கேன், அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 19ஆம் வசனம் பாருங்கள். என்னாலும் சில்வானாலும் தீமோத்தேயுனாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களால் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், என்னாலும் சில்வானாலும் தீமோத்தேயுனாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிச்சிருக்கோம். அவர் ஆம் என்றும் அல்ல என்றும் இல்லாமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் இப்போ நான் எப்படி உண்மையாக இருக்கேன்னா, என்னை விட தேவன் பெரியவர். அப்போ அவர் ஆம் என்று அல்ல இன்றைக்கி நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறேன், நான் பண்ண மாட்டேன், இல்லை நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் அப்படிப்பட்ட மனம் மாறுகிற தேவனாக இல்லாமல் வாக்குத்தத்தத்தின் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அந்த வாக்கு மாற மாட்டார். சரிங்களா? அது கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஆம் இன்னும் நான் கொடுக்குறேன், இல்லை கொடுக்க மாட்டேன், இப்போ இப்படி நாளைக்கு கொடுக்குறேன், இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி மாற்றவர் அல்ல. ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ ஆமேன் அப்படின்னா அப்படியே கடவுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்று இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 வார்த்தை போட்டிருக்கு.
இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்னென்னா ஒரு புதிய மனுஷனை குறிக்கிறது. ஸோ 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய மனுஷனாக புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ பழைய மனிதன்களுக்குள்ள பாவ மனுஷன், பாவ மாம்சத்தின் கிரியைகள், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், இதெல்லாம் தான் பழைய மனுஷன். பொறாமை, பெருமை, இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பழைய மனுஷன். ஆனால் புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற புதிய மனுஷனுக்குள்ளே அப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேவ சாயல் இருக்கும், இயேசு கிறிஸ்துவின் சாயல் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணுறதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த யோவான் 15:7 நம்ம வாசிக்கிறோம். தேவன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ எது கேட்டாலும் ஆண்டவர் தருவார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படியாக கேட்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவராக கொடுப்பார். இல்லை நம்ம கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சொல்ல, நீங்கள் என்ன நிலைத்திருந்தீங்கன்னா, என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஸோ ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சூழ்நிலைகள் என்னல்ல. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரமும் செத்து போயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அவன் சூழ்நிலைகளை வந்து என்ன, தேவனுடைய வாக்குத்தத்தின் மேலே மட்டும்தான் அவன் கண்டு இருந்துச்சு. சரிங்களா? சூழ்நிலைகளை பார்த்தா முடியாது. சயின்ஸ் படி அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? சயின்ஸ் படி வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உன் மூலமாக வந்து ஒரு சந்ததி பெருகும், அது வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்குன்னு சொல்லி தேவன் வந்து வாக்கு, அதை வந்து அவன் நம்புகிறான். பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் என்ன. இப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. இப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம கண்ணெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே இருக்கணும் பாருங்கள். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதி உள்ளவர்களாக இருங்கள், ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இப்படி தான் வந்து விசுவாசிருப்பார். ஆண்டவரே குழந்தை தந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம், வானத்து நட்சத்திரங்கள் போல் என் சந்ததியை பெருக பண்ணி விட்டீர். ஸோ இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார் பாருங்கள். அப்போ விசுவாசத்தில் வல்லவனானு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அப்படி தான் செய்யணும், சூழ்நிலைகளில் பார்க்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஜீவன் வெளிப்படும் பாருங்கள். தேவன் ஏற்ற டைமில் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை செய்வார். 21ஆம் வசனம் பாருங்கள். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை, அப்போ பார்த்தீங்கன்னா எங்களையும் வந்து உங்களோட கூட தேவன் எங்களையும் ஸ்திரப்படுத்தி நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கார். எங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ தேவன் நமக்கு முத்திரை தந்திருக்கிறார். இப்போ அதான் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவின்னு சொல்லி நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம் பாருங்கள். அதான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயமிலும் சமாரியாவிலும் எங்கோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்போ பரிசுத்த ஆவியினருடைய பலத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக முடியும். சரிங்களா? பரிசுத்த ஆவியினர் நம்ம சரியாக நடத்துவார் பாருங்கள். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து நம்ம நிறுத்துவார். பரலோகத்துக்கு நேரம் நம்ம நிறுத்துவார்ப்பாங்க. பரிசுத்த ஆவியினர் நமக்கு துணை நமக்கு தேவை. இப்போ மீட்கப்படும் நாட்களுக்கேற்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியினர் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களாப்பா? பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் நம்ம வந்து தேவனுடைய கிருபையினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கொடுக்கப்பட்ட அளவை நம்ம வெற்றிகரமாக நிறைவேற்றி பரலோகத்துக்கு போய் சேர முடியும். சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். மேலும் நான் உங்களை படிக்க இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்மாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் இது வரைக்கும் கொரிந்து பட்டணத்துக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஏன்னா நேராக இருந்தால் ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அதுக்கு உடனே கண்டிக்கலாம். ஆனால் தூரமாக இருக்கும்போது வந்து அவங்கள கண்டிக்க முடியாது. 24ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாக இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம், விசுவாசத்தினால் நிற்கிறீர்களே. ஸோ அவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு அதிகாரி இல்லை, நாங்கள் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் அதிகாரி கிடையாது. ஆனாலும் ஒரு தகப்பனாக இருந்து நீங்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறத நம்ம இந்த இடத்துல அப்படியாக தான் சொல்கிறார். அதாவது ஒரு தகப்பன் வந்து மகனை சிச்சிச்சார்னா, அதாவது சிச்சிக்கிறதில்ல, எப்படியாவது அவன் வந்து தப்பான வழியில் போகக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஒரு
அன்பில் தான் வந்து சுட்சிக்கிறார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து எழுதுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் உங்களுக்கு செய்கிறது எல்லாமே உங்கள் நன்மைக்கு தான், உங்கள் பக்தி விருத்திக்கு தான், உங்கள் ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு போய் சேரணும், நீங்கள் வந்து ஒரு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவன்பாக நான் போய் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான், அந்த தகப்பன் இருதயத்தோடு தான் வந்து இந்த இடத்துல செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசத்தினால் நிலை நிற்கிறீர்களே. ஸோ 2 கொரிந்தியர் நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே விசுவாசம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபே பார்த்திங்கன்னா விசுவாசம் தான். இப்போ நம்ம ரசிக்கப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்தில் பிறந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஸோ எல்லாமே நம்ம விசுவாசிக்கிறோம். தேவ வார்த்தை விசுவாசிக்கிறோம். நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கான்னு சொல்லணுமா, விசுவாசிக்கிறோம். விசுவாசி தான் நடக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம ரசிக்கப்பட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 24:35 முடிவு மறைந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம விடக்கூடாது பாருங்கள். அப்போ விசுவாசம் தான். நிறைய வேதத்தில் பார்க்குறோம், அநேகர் வந்து அந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கணும் பாருங்கள். ஒருவேளை விசுவாசம் கொன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வேதத்தை எடுத்து வாசிக்கணும், ஆண்டவர் இடத்துல போகணும், எப்போ தேவ சமூகத்தில் இருக்க நம்ம பழகிக்கொள்ளணும் பாருங்கள். ஸோ அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் வந்து அசதியாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தில் நம்ம நிலை நிற்கிறோம் பாருங்கள். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அநேக காரியங்களை பார்த்தோம். ஸோ என்ன காரியம் பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா வாழ்த்துறதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்துவனாலே பாடுகள் பெருகிறது போல் கிறிஸ்துவனால் ஆறுதலும் பெருகிறதுன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். மரணமாக இருந்துச்சு, ஆனால் அந்த மரணத்திலிருந்து தப்புவித்தார், இனியும் தப்புவிப்பார், இன்றைக்கும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார்னு சொல்லி அதனால் நம்பிக்கையாக இருக்கும். அதனால் வந்து எங்களுக்காக விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இது வரைக்கும் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து உண்மையாக நடந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அச்சாரமாக தந்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசுவாசத்துக்கு அதிகாரமும் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவினாலே பாடுகள் பெருகிறது போல உங்களால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இதுவரைக்கும் நீங்கள் எங்களை தப்புவித்தீங்க, இனியும் தப்புவிப்பீங்க மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையாக இருக்க, எந்த காரியத்தில் உண்மையாக இருக்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்று இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள கர்த்தர் எங்களை வைத்துக்கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். முடிவு பெறும் நிலத்திற்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் தர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன்.